ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் எஸ்கேஜி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம் லேண்ட் தாங்க நான் உங்களுக்கு சேலுக்கு கொண்டு வந்திருக்கேன். நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி போற வழியில வந்து பாத்தீங்கன்னா ஒத்தக்கால் மண்டபம் அப்படிங்கிற ஸ்பெஷல் டவுன் பஞ்சாயத்து இருக்குங்க. அந்த ஸ்பெஷல் டவுன் பஞ்சாயத்துல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபார்ம் லேண்டை நான் உங்களுக்கு தேர்வு பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேங்க. இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய ஃபார்ம் லேண்டோட சின்ன டீட்டெயில்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஃபார்ம் லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா சரியா 41 சென்ட்டுங்க. இதனோட அமைப்பு வந்து நான் சொல்றேங்க. இதுக்கு 2 வழி இருக்கு, ஓகேங்களா? மேற்கு பக்கமும் வழி இருக்கு, வடக்கு பக்கமும் வழி இருக்கு. அது எல்லாமே தெளிவா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த ஃபார்ம் லேண்டை ஒட்டியே வந்து பாத்தீங்கன்னா ஆறு சொல்லுவாங்க. கோயம்புத்தூர்னுடைய ஒரு ஆறு பகுதி வந்து அதனுடைய விளிம்பு வந்து போயிருக்கு. ஒரு சைடு, அதாவது இந்த ஃபார்ம் லேண்டுடைய தெற்கு பகுதி ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஆறு ஓடிட்டு இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு தண்ணி வளமிக்க ஏரியான்னு சொல்லலாம். அந்த மாதிரி எப்பவுமே தண்ணி வத்தாது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் ஒரு அழகான ஒரு ஃபார்ம் லேண்ட் நான் கொண்டு வந்துருக்கேன். ஸோ நீங்க யாரெல்லாம் வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் டவுன் பஞ்சாயத்தை ஒட்டியே நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய ஏரியா ஒட்டியே ஒரு ஃபார்ம் லேண்ட் தேடிட்டு இருக்கீங்க, அதுவும் நல்ல ஈல்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மரம் தாங்க. 3 மரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70 to 80 தென்னங்காய் வந்து விழுந்திருக்கு. நேத்து தான் போட்டிருக்காங்க, சரிங்களா? அந்த மாதிரி. ஸோ இதை வந்து நீங்க தென்னந்தோப்பாவும் நீங்க மாத்தலாம், அதுக்கும் நீங்க யோசிக்கலாம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல வளம் மிக்க ஒரு ஃபார்ம் லேண்டை தான் நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொண்டு வந்து காமிக்க போறேன். ஒரு போர்வெல் ஃபெசிலிட்டியோட இருக்குங்க. இபி கனெக்ஷன் மட்டும் தான் வாங்கல, நம்ம அது மட்டும் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ வீடியோ ஃபுல்லா பாத்துருங்க. இதுக்கு ஓனர் கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்டின் விலை 3 லட்சம் ரூபாய் தாங்க. 41 சென்ட் இருக்கு. இன்னும் நெகோசியபிள் பண்ணி கண்டிப்பா வந்து நம்ம பேசலாங்க, சரிங்களா? ஸோ வீடியோ ஃபுல்லா பாத்துருங்க இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா. ஸோ இது நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒத்தக்கால் மண்டபம் டு தொப்பம்பாளையம் ரோடுங்க. இந்த ஒத்தக்கால் மண்டபம் டு தொப்பம்பாளையம் ரோட்லயே வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே உங்களுக்கு அழகா ஒரு கேட் அமைச்சு இந்த ஃபார்ம் லேண்ட் வந்து என்ட்ரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மேற்கு சைடு இருக்கக்கூடிய கேட்டுங்க. ஸோ நான் இப்போ வடக்கு வந்து ஒரு ரோடு வருதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, வடக்குலையும் வழி இருக்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா வண்டி தடங்க, ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நேர் அப்படியே வந்து இது மாதிரி வருங்க. ஸோ வடக்கையும் ரோடு, உங்களுக்கு வந்து மேற்கையும் வந்து ரோடு இருக்குங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் தாங்க சேலுக்கு. ஸோ 41 சென்ட் நீளமான பூமி. நீங்க இதை வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு தோப்பாவும் அமைக்கலாம், இல்லை ஒரு ஃபார்ம் லேண்டாவும் அமைக்கலாம். நீங்க பார்த்து பிளான் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேங்க, நல்ல ஒரு பிளானிங்ல இந்த லேண்டை கொண்டு போலாங்க. ஸோ நம்ம வெளியே பார்த்த அந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நேரா போயிங்க, வளைஞ்சு அப்படியே ஃபுல்லா ரோடு போகுதுங்க. அந்த ரோட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் நடுவில் ஆறுங்க, சரிங்களா? உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க, எனக்கு முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக காமிக்கிறேன். ஸோ இப்படிதான் போகுது, அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாகவே ஆறு போகுதுங்க. இந்த செடிகள்லாம் மறைச்சிருச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாகவே கடைசி வரைக்கும் போகுங்க, ஓகேங்களா? கடைசி வரைக்கும் போகும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் அதை காமிக்கிறதுக்கு முன்னாடி லேண்டை உங்களுக்கு காமிச்சிடுறேன் பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சந்தன மரங்க. ஸோ இங்கே ஒரு சந்தன மரம், அங்கே ஒரு சந்தன மரம் இருக்குது. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்கு மரம்னு சொல்லுவாங்க, அந்த பாக்கு மரம் பக்கத்தில் ஒரு சின்ன சந்தன மரம் இருக்குது. தென்னை மரம் நல்லாவே காய் பிடிக்கக்கூடிய ஏரியாங்க. பாளைய பாருங்க, பார்த்தாலே தெரியும் பாருங்க. ஸோ நல்ல ஒரு தண்ணி வளம் மிக்க பகுதி தாங்க, அதில் நீங்கள் எந்த ஒரு சந்தேகம் உங்களுக்கு வேண்டியதில்லை. மண்ணுமே பாருங்களேன், உங்களுக்கு செம்மண்ணுங்க, பக்காவான செம்மண்ணு தான், நல்லா இருக்கு. பூமி வந்து நீளமாக இருக்கு, நல்லா இருக்குங்க. ஒன்றும் வால் டைப்லலாம் கிடையாது. பூமி நீட்டாக பார்த்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அமையுங்க. அதே மாதிரி ஜலமூலை, பூமியோட ஜலமூலையில் அந்த ப்ளூ கலர் கவர் போட்டிருக்கு இல்லைங்களா, போர்வெல் இருக்குங்க. ஸோ போர்வெல்லில் நீங்கள் மோட்டர் சப்பு மாட்டினீங்கன்னா போதும், சப்பு மாட்டிட்டு நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து சின்ன வீடுங்க, ஒரு 2 பேர் தூங்குற அளவுக்கு இருக்கும், அவ்வளோதான். ஏதோ வேலையாட்கள் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்குங்க. இல்லை மாடு ஆடுன்னு வளர்த்துனீங்கன்னா அதுக்கு தீனி எல்லாம் போடுற அளவுக்கு ஒரு ரூமுங்க. சுற்றிலுமே 3 சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் லேண்டோட பார்டர் என்றைக்குமே மிஸ் ஆகிறதோ ஆக்கிரமிப்போ அந்த மாதிரி எதுக்கும் சான்சஸே கிடையாதுங்க. ஸோ இந்த லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா எஸ்கேஜி என்ன ஸ்க்ரீனில் தெரியிற கான்டாக்ட் நம்பர் மூலிமா தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்கன்னு நான் நம்புறேங்க. இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துருக்கும். ஒரு அழகான ஒரு ஃபார்ம் லேண்டை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். 2 சந்தன மரம் இருக்குது,
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீக்குச்சி மரம் இருக்கு, வேப்ப மரம்லாம் ஒரு சைடு ஃபுல்லாகவே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு மோட்டர் ரூம் மாதிரி ஒரு சின்ன ஷெட்டுன்னு வைங்களேன். இந்த ஃபார்ம் லேண்டை வாங்கிட்டு நீங்கள் வெளியே இருந்தாலும் ஒரு சின்ன ஃபேமிலியை நீங்கள் குடி வச்சு மெயின்டெனன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறதுக்காக அந்த ரூம் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு போரே போட்டு எல்லாமே நீங்கள் பக்காவாக வந்து பிளான் பண்ணீங்க அப்படின்னா இதை வந்து தோப்பாவே மாற்றலாங்க. அந்த மாதிரி ஒரு லேண்டை தான் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஃபார்ம் லேண்ட் பிடிச்சதுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தாங்க. ஸ்க்ரீனில் தெரியிற கான்டாக்ட் நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. எஸ்கே ஜவானையன் கூட பேசுங்க. கண்டிப்பா சொல்றேன், இந்த லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருது அப்படின்னு சொன்னீங்கன்னா கடைசி டாக்குமெண்டேஷன் வரைக்கும் கூட இருந்து பக்காவா பண்ணி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்புங்க. இதுக்கு லீகல் பார்க்கணும்னாலும் சரி நாங்களே உங்களுக்கு பார்த்து கொடுத்துறோம். லீகல் கிளியரா இருக்கிற பட்சத்துல தான் நம்ம எல்லா லேண்டுமே வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். லீகல் கிளியரன்ஸ் இல்லைன்னா அந்த லேண்டை பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம் தான் எல்லாத்துக்கிட்டையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நம்பி வாங்க எஸ்கே ஜெவா. கண்டிப்பா சொல்றேங்க, உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல லேண்டை தாங்க நான் என்னைக்குமே வாங்கி கொடுப்பேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. ஒண்ணுமே இல்லைங்க, யூடியூப்குள்ள போயிட்டு எஸ்கேஜே ரியல் எஸ்டேட்ஸ் அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனல் வரும். சேனல் கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குங்க, அந்த பட்டன் அமைத்திக்கலாம். இல்ல நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்களா, அதுக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு கருப்பு கலர் பட்டன் இருக்குங்க, அதை பிரஸ் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போட்ட வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. அதுக்காக தான் சொல்றோம், யாரும் மிஸ் பண்ணாம பார்க்கணும், அதுக்காக தாங்க சொல்றோம். ஸோ என்னுடைய ஹார்ட் ஒர்க்கை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு எஸ்கேஜேவை நீங்க செலக்ட் பண்ணலாம். நன்றி மக்களே.